வணக்கம் தோழர்களே. இந்தியாவையே அதிர வைத்த செய்தி, மோடியும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செய்த தில்லுமுள்ளு. மோடியினுடைய வெற்றியே தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுள்ளால் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்னு பல உண்மைகள் வெளிவந்திருக்கு. பரகல பிரபாகரன் 79 சீட்டு தில்லுமுள்ளாலதான் பாஜக ஜெயிச்சிருக்குன்னு வெளிப்படையா மேடையில அறிவிக்கிறார். நிர்மலா சீதாராமனுடைய இணையர் கணவர் பரகல பிரபாகரன் 79 சீட்டை திருடி இருக்கு இந்த பாஜக கும்பல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கார். இதுக்கு இடையில நம்ம முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர்ல போலி ஓட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எவனும் ஓடி ஒழிய முடியாது. ஞாபகம் வைங்க, டாப் டு பாட்டம் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்துல தில்லுமுள்ளு செஞ்சீங்களோ, தில்லுமுள்ளுக்கு துணை போனீங்களோ அத்தனை பேரையும் களை எடுத்து காணாமாக்குறோம் பாரு, மொத்தமா புடிச்சு தண்டனை கொடுக்குறோம் பாரு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கிறாரு ராகுல் காந்தி. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செத்தவங்களோடு காப்பி குடித்த ராகுல் காந்தி. அதுதான் இந்தியாவில் இன்றைக்கு ட்ரெண்டிங்க. ஏன்னா நடந்துச்சு, உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, எல்லாத்தையும் அன்றாட நம்ம உட்காந்து பேசுறோம். 1 to 1 நீங்களும் நானும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அரசியல்ல அதுவும் குறிப்பாக தேர்தல்ல எவ்வளோ பெரிய உள்ளடி வேலையை பாஜக கும்பல் செய்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி எல்லாம் நம்ம தினம் தினம் படிச்சு நொந்து போய் கிடக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதை வெளியே கொண்டு வரதுக்காக பல கட்ட வேலைகள் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தான் கையில மொத்தமா இருந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி வச்சு கிளியர் கட்டா ஒரு தொகுதியில என்னென்னலாம் நடந்துச்சுன்னு மகாதேவபுரா தொகுதியில நடந்த உள்ளடி வேலைகளை அம்பலப்படுத்தினாரு ராகுல் காந்தி. நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர் முன்னாடி ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சாரு. 2வது, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போராட்டம் நடந்தது. இதை குறித்து நாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்க அதை பாஜக மறுத்தது. அதனால் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போராட்டம் நடந்தது. அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு பேரணி. அப்போது எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள். பல எம்பிக்கள் மயக்கம் அடைகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது. பெங்களூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஓட்டு திருட்டை எதிர்த்து. மிகப்பெரிய அளவுல அந்த ஆர்ப்பாட்டம் அடிச்சு நொறுக்கிற ஆர்ப்பாட்டத்தை மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு மிரட்டி விட்டாங்க. இப்படி பல கட்ட வேலைகளை செஞ்சு முடிச்ச பிறகும் விடாம பாஜக கும்பல் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ராகுல் காந்தியை மிரட்டி கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில தான் நேத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. ராகுல் காந்தி வீட்டுக்கு செத்தவர்கள் போய் காப்பி குடிச்சிருக்காங்க. என்னங்க நீங்க, செத்தவங்க எப்படிங்க போய் காப்பி குடிக்க முடியும்? செத்தம்னா அப்படி தேங்க அப்படின்ற அறிவியல் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க, பேயெல்லாம் வராதுன்னு. இங்க என்ன ஆகி போச்சுன்னா, பீகார்ல செத்து போனதா சொல்லி நெருக்கி 50 லட்சத்துக்கு மேல காலி பண்ணிருக்கிறானுங்க. செத்து போனதா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி 65 லட்சம் பேரை திட்டமிட்டே தேர்தல் ஆணையம் காலி பண்ணி ஓட்டற்றவர்களாக மாத்தி தெருவில் நிறுத்திச்சு. இந்த ஓட்டற்றவர்களாக மாற்றி தெருவில் நிறுத்தினாங்கல்ல, அதுல பல குடும்பங்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து என்ன நடந்ததுன்னு பேசி அவங்களோட உரையாடி காஃபி குடிச்சிருக்காரு. இதுதான் நேத்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. செத்தவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் உயிரோட வந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, செத்தவங்களோட இப்பதாங்க முதல்ல நான் டீ குடிக்கிறேன் அப்படின்றாரு. இதுக்கு இடையில பாஜக சங்கி அமைச்சர் அனுராக் தாக்கூர் அப்படின்றவரு ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி தன்னவே நினைச்சுக்கிட்டு உளருவாரு. இன்னைக்கு அப்படிதான் உளறி சிக்கிருக்காரு. முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதிங்க, அதுல ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யார் சொல்றா? அனுராக் தாக்கூர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சந்தேகத்திற்கிடமானவர்கள் 20,000 பேர் இருக்காங்களாம். சந்தேகத்திற்கிடமானவர்கள் 20,000 பேரு, போலி வாக்காளர்கள் 9,133. புரியுதுங்களா? சந்தேகத்துக்கிடமானவங்க 20,000 பேர் இருக்கிறானுங்க. இது ஒரு 9,133, ஒரு 29,000 பேரு சந்தேகத்திற்கிடமான போலி வாக்காளர்கள் என்று அனுராக் தாக்கூர் பேசியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த பீஸுக்கு, அதுவும் குறிப்பா பாஜக கும்பலுக்கு எதையோ எதிர்கட்சியை செய்யறோம், சம்பவம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு வாண்டடா வந்து வண்டியில ஏறி வாங்கப்படுறது இருக்குல்ல, அதுதான் இந்த கும்பல். ஏதோ தேர்தல் ஆணையம் நம்ம கையில தான் இருக்கிற மாதிரியும், தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்ம ஏதோ செய்யற மாதிரியும், அப்படிலாம் ஜெயிச்சேன்னா உன்னெல்லாம் ஒரு சீட்டு வரவிடாம அடிச்சு ஓட விட்டு மாட்டோம்.
நான் சட்டமன்ற தொகுதியில 4 சீட்டை நாக்கு தொங்க போட்டு வாங்கிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கீங்கல்ல. இல்ல என்னன்னா, தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு துணை அமைப்பு. இந்த தேர்தல் ஆணையம் பல அயோக்கியத்தனத்தை செஞ்சு எதிர்கட்சிகளை ஜெயிக்க விடாம வச்சிருக்கு. இதுக்கு நேத்தே நம்ம பல காரணம் பார்த்துட்டோம். காலையில 7 to 8:45 மலமலன்னு ஓட்டு விழுந்தா அங்க பாஜக ஜெயிக்குது. தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிகிற நேரத்துல 5 to 6 வாக்குப்பதிவு விறுவிறுன்னு நடந்துச்சுன்னா அங்கேயும் பாஜக ஜெயிக்குது. இது எப்படி தங்கம்? எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப திட்டமிட்டு இந்த உள்ளடி வேலையை செய்யுது. தேர்தல் ஆணையம் 11 நாள் கழிச்சுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தவே வெளியிடுது. வாக்கு எண்ணிக்கை வெளியிடல, சதவீதத்தவே அப்பதான் வெளியிடுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான சதவீதத்தை கூட வெளியிடல. சரியா? தேர்தல் நடந்துச்சுல, அதுக்கான சிசிடிவி கொடு, அங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் நாங்க என்னைக்கோ அழிச்சிட்டோம், 40 நாள் தான் வச்சிருப்போம். நாங்க தான் தேர்தல் நடந்தன்னைக்குல இருந்து கத்திட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம்யா. அப்புறம் என்ன 40 நாள்? அப்ப நாங்க தேர்தல் நடந்ததுல இருந்தே உள்ளடி வேலையை கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா திட்டமிட்டு இதை மறைச்சாங்க. இந்த யோகியர்கள் கையில தான் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே இருக்கு. இந்த கும்பல் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, முதலமைச்சர் தன்னுடைய சொந்த தொகுதியில நெருக்கி 29,000 பேர், ரவுண்டா சொன்னா 30,000 பேரை வச்சு ஜெயிக்கிறதுக்கு, போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்திருக்காரு. இதுதான் அவன் சொல்ல வர்றதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். நானா சொல்றேன், இவ்வளவு உள்ளடி வேலையை உங்களுக்காக பார்த்த தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கிறவங்க, அங்க தேர்தல் ஆணையர்களா இருக்கிறவங்க, இந்த 3 பேருக்கு கீழே வேலை பார்க்கிற மாநில தேர்தல் ஆணையர்கள், மாநில தேர்தல் தலைவர்களோட வேலை பார்க்கிற மாவட்ட கலெக்டர்கள், இவங்கெல்லாம் யாரு பேச்ச கேட்பாங்க? யாரு பேச்சு கேட்பாங்க? ஒன்றியத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் எதை சொல்லுதோ அதை தான் மாநிலம் கேட்கும். மாநில தலைமையில இருக்கிறவங்க எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் அவர்கள் கீழே வேலை பார்க்கிற எல்லாரும் கேட்பாங்க. இதான யதார்த்தம். அதனாலதானே இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. போலீஸ் ஒரு பக்கம் இழுக்குது, பியூரோகிராட்ஸ் சொல்லப்படுகிற அதிகார வர்க்கமா இருக்கக்கூடிய, அதாவது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல், அவங்களும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போறானுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஓட்டு பொறுக்கிற வேலையை இந்த கும்பல் தான் செய்யுது. முதலமைச்சருடைய தொகுதியிலேயே 30,000 பேரை சேர்த்து அதன் மூலமா முதலமைச்சரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதா இதுக்குள்ள இருக்கிற சதி. முதலமைச்சர் ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படின்றதா இதுக்குள்ள இருக்கிற சதி திட்டம். ஆனா என்ன, அனுராக் தாக்கூர் ஓலரி சிக்கிக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னமும் பாஜக எந்த துணிச்சல்ல 2024 நாங்க 15 தொகுதி ஜெயிப்போம், குறைஞ்சபட்சம் 7 தொகுதி ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இந்த ஓட்டு திருட்ட வச்சுதான் துணிச்சலா அடிச்சாங்க. அதுவும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றாரு, சத்தியம் மட்டும் சொல்றேங்க, நாங்க தான் ஜெயிப்போம், திமுக டெபாசிட் இல்லாம போகும்னு சொல்ற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? தேர்தல் ஆணையம் இருக்கிற தைரியத்துல இருந்து வந்துச்சு. புரியுதுங்களா? இதே அனுராக் தாக்கூர் தான் அகிலேஷ் யாதவ் பத்தி சொல்றாரு. அகிலேஷ் யாதவ் யாருன்னு தெரியும், உத்தரப்பிரதேசத்துல முன்னாள் முதலமைச்சர். அவர் தான் முந்த நாள் நடந்த போராட்டத்துல மேல ஏறி குதிச்சவர். உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்றேன், ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அந்த அகிலேஷ் யாதவ் அவருடைய தொகுதியில 3 லட்சம் பேரு கள்ள வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு அவருடைய தொகுதியில இருக்காங்களாம். இதையா அனுராக் தாக்கூர் சொல்லுது. கொஞ்சமாவது மூளை இருந்தா முதல்ல நீங்க பாஜகவிலே இருக்க மாட்டீங்க. அதுல மினிஸ்டரா இருக்கீங்கன்னா மூளையை கழட்டி பரன்ல போட்ட குரூப்பா தான் மினிஸ்டரா இருக்க முடியும், பிரதமரா இருக்க முடியும், மந்திரிகளா இருக்க முடியும். இதுல என்னன்னா, பாஜகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதாங்க. தொடர்ந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் இருந்து இறங்குனதுல இருந்து இன்னைக்கு வரையும் பாஜக ஆட்சி 1. 2வது தேர்தல் ஆணையம் பாஜகவின் பங்காளிகள் 2. 3வது அகிலேஷ் யாதவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு பல லட்சம் பேரை போலி வாக்காளர்களா சேர்த்தவே தேர்தல் ஆணையம் தான். பல லட்சம் பேரை போலி வாக்காளர்களா சேர்த்து ஒரு பெரிய உள்ளடி வேலையை செஞ்சு ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவை காலி பண்ணணும், அவங்களுடைய பிரசன்ஸை குறைக்கணும்னு நினைச்சுதான் அம்பது வேலை செஞ்சாங்க. ஆனா கடைசியில மக்கள் காண்டாயிட்டாங்க. ஐயோ, இன்னும் 5 வருஷம் இந்த கும்பலை இருக்க வச்சா நம்ம வீட்டை இடிச்சு முடிச்சிருவாங்க. புல்டோசர் ஆட்சி தானே அங்க நடக்குது. வீட்டை இடிப்பாங்க, வணிக வளங்களை இடிப்பாங்க, பேச முடியாது, எதையாவது சொன்னா புடிச்சிட்டு போய் உள்ள போடுறாங்க. முஸ்லீம்களா இருந்தா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாங்க. 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம் தலைவர்களும் முஸ்லீம் இனத்துல கொஞ்சம் சட்டாம்பிள்ளையா நின்று பேசக்கூடியவங்களையும் கொண்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த கும்பல்.
அதுக்கு பயந்துகிட்டு மக்களே இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டது. உத்தரப்பிரதேசத்துல பெரிய அடி விழுந்த பிறகுதான் கூட்டணிகளினுடைய உதவியோடு ஒரு சிறுபான்மை ஆட்சியை உருவாக்கி வச்சிருக்காரு மோடி. வெறும் 240 தொகுதியில தொங்கிட்டு இருந்ததுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இந்த கும்பலை வரவே விடக்கூடாதுன்னு மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இன்னைக்கு அனுராக் தாக்கூர் வந்து உருட்டி விட்டுட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு. ஆனா நம்மால் ராகுல் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றாரு, பார், இவ்வளவு பெரிய மோசடியை பண்ணிட்டு எங்களுக்கு வேற மிரட்டல் விடுற, இவ்வளவு மோசடியை பண்ணிட்டு எங்களுக்கு மிரட்டல் விடுறீல, வெயிட் பண்ணு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே டாப் டு பாட்டம் மேல வந்து தேர்தல் ஆணையர் அப்படின்னு உட்காந்து தலைமை தேர்தல் ஆணையர் தொடங்கி கீழே போய் மக்களை சந்திக்கிற தொண்டை வரைக்கும், ஒரு சாதாரண ஊழிய வரைக்கும் அவ்வளவு பேரைய அடிச்சு தூக்கி உள்ள போடுறோம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இதனால கடுப்பான பாஜக 2 நாளா இன்னொன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எத? பிலாவல் பூட்டோ என்கிற பாகிஸ்தான்காரர் சொன்னதா ஒரு நியூஸ் கார்டை பரப்பிட்டு இருக்கு. அவரு பாகிஸ்தானுடைய அரசியல் கட்சி தலைவர். அவர் என்ன சொன்னாராம், நம்ம ஆளுங்கதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் நம்ம ஆளுங்கன்னு யார சொல்றாங்களா? ராகுல் காந்தி குரூப்ப சொல்றாங்களாம். என்ன கேடு கட்டத்தனம்! சிக்கி சீரழிஞ்சு கொத்த மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த கும்பல் நின்ன உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க. பாகிஸ்தான்காரங்களே கொண்டாடுறாங்கன்னா இவன் தேச துரோகி, பாகிஸ்தான்காரங்களே சொல்றாங்கன்னா ஏங்க, சிங்கப்பூருடைய பிரதமர் கூட தான் சொன்னாரு, நேரு இருந்த அமைச்சரவையில் இப்போது குற்றவாளிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்துல சொன்னார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. சிங்கப்பூர் நாடாளுமன்றத்துல வெக்கப்பட்டு ஓடி ஒழிங்க. உங்களை ஊரே காரி துப்பிட்டு இருக்குங்க. ஆனா இந்த குரூப் இடையில நுழைஞ்சு ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க ராகுல் காந்தி, இங்க பார், இதுவரை நாங்க பண்ண போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஆதாரம் எல்லாமே ட்ரையலர் தாம்மா, மெயின் பிக்சரை இனிதாமா வருது அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு போடு. ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலப்படுத்துவோம், இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் செய்த ஊழல்களை மொத்தமா திரட்டி கொண்டு வந்து போட்டு ஸ்தம்பிக்க வைப்போம், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு என்பதை உறுதி செய்வோம், அரசியல் சாசன சட்டத்தை ஒழிக்க நினைக்கிற கும்பலை அடிச்சு காலி பண்ணுவோம், இது ட்ரைலர் தாமா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் சினிமால தான் வரும். ஆனா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இது ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சரை பின்னாடி இருக்குன்னா. அப்ப பெரிய சம்பவம் ஏதோ நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங்.